அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட என்னது இது, இந்த பஸ் இம்புட்டு ஸ்லோவாக போயிட்டு இருக்குது. அட அவசரத்தில் வந்து யாருன்னா இது ஆம வேகத்தில் எல்லாம் போகுது. அவசரத்தில் காசு கூட எடுக்காமல் வந்துட்டோமே. இப்போ என்னன்றது? ஐயோ என்ற பேக்கு காணுமே, யார் எடுத்ததுன்னு தெரியலையே. அட என்னது, நாம் சொன்னதை யாருமே கண்டுக்கல, கண்டக்டர் கூட கண்டுக்கலையே. பொய் சொன்னா யார் கண்டுக்குவா? A few moments later. டிக்கெட் இருக்காதவங்க எடுத்துருங்க. அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கர் எவருவார், மாட்டிக்குவீங்க. ஐயோ நாம் டிக்கெட் எடுக்கலையே, என்ன பண்ணுறது? யோ 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 ஏன் ஓடுற வண்டியில் ஏறுற? ஓடுற வண்டியில் தானே ஏற முடியும், ஓடாத வண்டியில் எப்படி ஏற முடியும்? இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சரி, டிக்கெட் எடு. ஆமாம், எனக்கு டிக்கெட் கொடுக்க உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? யோ, நான் பஸ்ஸு டிக்கெட்டை சொன்னேயா, அதானே பார்த்தேன். வாரத்தில் 4 நாள் ஏறிடுறான் இந்த பஸ்ஸில், என்ன தான் பண்ணுவான்னு தெரியல. A few moments later. ஐயோ அடுத்த ஸ்டாப்பில் வந்துருச்சு, செக்கர் ஏறுறாரே. நாம் செக்கராகி இது வரைக்கும் டிக்கெட் எடுக்காமல் யாருமே சிக்கலை. இன்றைக்கி சிக்கிறாங்களான்னு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் எடுப்பா. நான் போன ஸ்டாப்லேயே எடுத்துட்டேனே. நான் செக்கிங் இன்ஸ்பெக்டர், டிக்கெட் எடுப்பா. நீங்கள் செக்கிங் இன்ஸ்பெக்டர்ன்றதுக்காக நான் 2வது வாட்டி டிக்கெட் எடுக்க முடியுமா? ஆஹா, ஏப்பா நான் செக் பண்ணணும், டிக்கெட்டை எடு. அதெல்லாம் முடியாது. நீ செக் பண்ணணுன்றதுக்காக நான் இன்னொரு வாட்டி டிக்கெட் எடுக்க முடியுமா? எடுத்த டிக்கெட்டை என்கிட்ட காட்டு. அப்படி கேளு. இந்தா பார்த்துக்கோ. அப்பா, நாமளும் அடிக்கடி இவனை இந்த பஸ்ஸில் பார்க்குறோம், என்ன தான் பண்ணுறான்? ஆஹா, அந்த லேடி பக்கத்தில் போய் நின்றுட்டான். ஓஹோ, அந்த லேடியை ரூட் விட்றான் போல இருக்குது. அதுதான் இந்த ரூட்டில் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கான். வரட்டும், நமக்கு என்ன. மேடம், டிக்கெட் ப்ளீஸ். அட, உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா கண்டக்டர்கிட்ட கேளுங்க, என்கிட்ட வந்து மேடம் டிக்கெட் ப்ளீஸ்ன்னு சொன்னால் காமெடி. ஐ எம் செக்கிங் இன்ஸ்பெக்டர், டிக்கெட்டை எடுங்க. என்னது, டிக்கெட் கேட்டால் திருன்னு முழிக்கிற? ஓ, வித்தவுட்டா? வித்தவுட் இல்லைங்க, கூட்டத்தில் யாரோ என் பேக்கு பிளேடு போட்டு பணத்தை எடுத்துட்டாங்க. ஹலோ, கதையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. டிக்கெட் எடுத்தீங்களா இல்லையா? அட சொல்கிறேன்னல்ல, பேக்கை யாரோ திருடிக்கிட்டாங்கன்ட்டு. அப்புறம் மறுபடியும் டிக்கெட் எடுத்தியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? என்னது, நம்மளையே மிரட்டுறா? எங்கே பேக்கை காட்டு. பிளேடு ஓட்ட பேக்குன்னு கூட தெரியாமல் அதையும் ஒருத்தன் திருடிட்டான். ஆஹா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரே பேக்கை 2 பேர் திருடி இருக்காங்களே ஐயா. சார், இந்த அம்மா கிட்ட பேக்கே கிடையாது, பொய் சொல்லுது. அட போட்டு கொடுத்துட்டாரு இந்த கண்டக்டரு. ஆஹா, இவளுக்காக ஃபீல் பண்ணது தப்பாக போச்சே. பேக்கே கொண்டு வராமல் இந்த செக்கர் செல்ல கண்ணுக்கிட்ட பொய் சொல்கிறியா? டிக்கெட்டே எடுக்கலை, இதில் நாம் டிக்கெட்டுன்னு கேட்டப்போ நக்கல் வேற. இருக்கட்டும் மேடம், கீழே இறங்குறீங்களா? கடவுளே, இந்த மனுஷன் கீழே இறக்கிட்டாரு. கண்டிப்பாக நமக்கு ஃபைன் போடத்தான் போகிறாரு. இந்த ஆளுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஓட்டமாக ஓட வேண்டியது தான். ஆஹா, என்னது ஓடுறா? விடக்கூடாது. ஆஹா, லேடிஸ் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சிட்டாள் ஐயா. அவசரம் போல இருக்கு. A few moments later. என்னது, போனவளை இன்னும் காணோம். ஒரு லேடி வர்றாங்க, அவங்கக்கிட்ட கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள ஒருத்தங்க போனதை பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ஹலோ, நான் பார்த்தனே. என்னது, நீ போனதை பார்த்தியா? அடப்பாவி, லேடிஸ் பாத்ரூம்குள்ளேயே வந்திருக்கிறியா? யப்பா, இனிமே உன்னை இந்த ஏரியாவில் பார்த்தேன் தொலைச்சிருவேன். ஆஹா, நாம் ஒன்று சொன்னால் அவங்க வேற ஒன்றா நினச்சிக்கிறாங்களே ஐயா. இப்பெல்லாம் யாருக்கும் யோசிக்கிறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான். வித்தவுட் பார்ட்டி வருதுயா. ஏமா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? அட பயத்தில் வந்து போடுச்சுங்க, அதுதான் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து போட்டேன். சார், ஃபைனுக்கு போட்டுறாதீங்க சார். ஏமா, ஃபைன் போடாமல் பின்னா அக்கௌண்ட்டில் பணமாக போடுவாங்க? எடு 500 ரூபா பணத்தை எடு. அட கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா உங்களுக்கு? டிக்கெட் எடுக்கவே பணம் இல்லை, இதில் என்கிட்ட இருந்து 500 ரூபா கொடுக்குறது. அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட. ஐயோ வேணாம் சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார். ஆஹா,
நமக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, நாமளும் பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். பேசாமல் இவகிட்டே கேட்டுட்டா என்ன? இங்கே பாருமா, நீ ஃபைன்லாம் கட்ட வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமாம், ஏன்னு கேட்க மாட்டியா? அட ஃபைனே வேணான்னு சொல்லி போட்டீங்க, உங்ககிட்ட போய் ஏன்னு கேட்காம இருப்பேனா? ஏன் சார்? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ஷு, அம்மா, ஆஹா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.